உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025 விசுவா வசு தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் பரிவர்த்தனா யோகத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக 75 சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகுது. புத்தாண்டு உதயமாகுது அப்படிங்கிறத விட துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில தான் தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு உயர்வுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக துலா ராசிக்கு அமைய போகுது. நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய, உங்களுடைய மனசில் நினைச்ச அத்தனை விஷயங்களையும் நடத்தி காட்டக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் மெல்ல மெல்ல வருடம் முழுவதுமே அமையும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் அதிகபட்சமான நன்மைகளை வருடம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட, அதாவது உச்சம் பெற்ற சுக்கிர பகவானுடைய அதிபதி, அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பண வருமானங்களும் தன வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் ஒதுங்கி நின்னீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு பதுங்கி நின்னீங்களோ அங்கெல்லாம் உயர்வாக உறக்க பேசக்கூடிய, அதாவது கடந்த காலங்களில் அரண்டு போன மிரண்டு போன ஒரு சில காரியங்களில் மிகப்பெரிய அதிகாரமாக ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப வருஷமா ஒரே கம்பெனியில் ஒரே அலுவலகத்தில் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கான உத்தியோக உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு நமக்கு உத்தியோகம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம கூட உள்ளவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அதாவது உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய, தகுதியே இல்லாத நபர்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு கிடைக்குது. நமக்கு எல்லா தகுதி இருந்து கூட உத்தியோக உயர்வு கிடைக்கல, பாராட்டு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுக்கு முதன்மையான தகுதி கிடைக்கக்கூடிய, நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தமிழ் புத்தாண்டு அமையும். கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை மிகுதியாகும். சொந்த வீடு வாங்க முடியலன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, நம்ம நேர்மையாக இருந்துகிட்டு இருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், தான தர்மம் செய்கிறோம், எறும்புக்கு கூட நம்ம துரோகம் நினைக்கல, இருந்தாலும் நமக்கு சாதாரண ஒரு சொந்த வீடு அமையல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா. நமக்கு சொந்த வீடு அமையல அப்படிங்கிறத விட நம்ம கூட உள்ளவங்க எந்த இடத்துல குடியிருக்கிறோமோ அந்த குடியிருப்பு பகுதியில் மற்றவங்க எல்லாம் சொந்த வீடு வாங்கி போகும்பொழுது நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், அல்லது மனசுக்குள்ள சின்ன அவமானம் இருக்கும். அப்படி உள்ள நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஆடம்பரமான வீடு அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஆடம்பரமான வீடாக வாங்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் உதவியாக, அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அருவியாக வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. இன்னும் சில பேர் கடந்த காலங்களில் சொந்த வீடு வாங்கி அந்த வீட்டு கடனை அடைக்க முடியாமல் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கவலைகளுக்கெல்லாம் கடன் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, பொதுவாகவே சுக்கிர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனா யோகத்தோடு இருக்கிறதுனால பணம் வருது அப்படிங்கிறத விட அந்த பணம் நிலையான வருமானமாக நிரந்தர வருமானமாக மாறக்கூடிய சூழல்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. மாணவர்களுக்கு மன உறுதி கொடுக்கக்கூடிய, பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஒரு சில பெண்கள் சாதனைகளை செய்து காட்டக்கூடிய, அலுவலகமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சாதாரண குடும்பத்தில் இல்லத்தரசியாக இருந்தால் கூட கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய உள்ளம் கவரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ராசி அதிபதி சுக்கிர பகவான் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது.
இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன துறையில் உள்ளவர்களுக்கு வண்ணத்திரைகளுக்கான வாய்ப்புகள் குவியும். அதே சின்ன திரையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, சின்ன திரையில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய வருமானங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கான பிரபல்யங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. பொதுவாகவே கலைஞர்களை பொறுத்தளவுக்கு நல்லதொரு நிலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். இதுவரைக்கும் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தால் கூட அந்த பிராபலங்களுக்கு மேலாக மிகப்பெரிய பிரபல்யங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அதாவது எந்த ஒரு வாய்ப்பு வருது, வருமானம் வருது அப்படிங்கிறத விட அதில் வாழ்வுக்கு தகுந்த மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.